Hi there, welcome back to another video. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னா சாம்சங் ஷோரூமில் வந்து இருக்கிறோம். இன்ஃபேக்ட் இது வந்து நம்ம வந்து உங்களுக்கு வீட்டில் இருந்து ரிவ்யூ பண்ணியிருக்கலாம், பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து மதுரையில் இருக்கிற ஷோரூம்லேயே வந்து இன்றைக்கி நம்ம இங்கே ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ வந்து நம்மக்கிட்ட சாம்சங் சைடில் இருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற 2 மாடல் வந்து இப்போ நம்ம கையில் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி A04ன்ற இந்த ஒரு மாடலும், தென் சாம்சங் கேலக்ஸி A04e இப்படின்ற ஒரு மாடலும், 2 மாடலும் இப்போ வந்து சாம்சங் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு கேமரா டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. கேமராவில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, தென் இதில் எல்லாமே எவ்வளோ ஸ்பெக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் சைட்லேருந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கொடுக்குறது வந்து ரொம்ப கம்மியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் இது வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க. எந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்பெக்ஸு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் அதுக்கெலாம் முன்னாடி நீங்கள் வந்து அன்பாக்சிங் பார்த்துட்டு வாங்க. எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. தென் உள்ளே இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி. 5000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து பெரிய விஷயம் தான். அதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து உங்களுக்கு இதுதான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ சி டைப் சார்ஜ் USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அன்ராப் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சாம்சங்லேயே வந்து நியூவாக லான்ச் பண்ணதில் வந்து 2 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 மாடலும் வந்து நம்ம அன்பாக்ஸ் இப்போ வந்து பண்ணோம். ஸோ டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க சைஸ் வைஸ். உங்களுக்கு வந்து பார்க்குறதுமே கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீனாக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்லீக்கியாக, தென் சிங்கிள் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இதில் கேமரா அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் A04 கேமராவை பொறுத்த வரைக்கும் 2 டியூவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 15 MP நார்மல் பிரைமரி கேமரா. ஸோ இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அடிஷ்னல் 2 MP கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு லைக் எப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் ஆங்கிள் இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் திங்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். நான் இந்த மாதிரி கேமரா ரிவ்யூலாம் வந்து நான் சொல்கிறேன், போக வந்து வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இந்த 2 வேரியண்ட்லேயுமே கேமரா வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு பார்த்து லைவ் ஃபுட்டேஜஸே வந்து உங்களுக்கு போடுறேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து உங்களுக்கு சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. லைக் எப்படின்னா உங்களுக்கு நார்மலாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அன்பாக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டரியில் உங்களுக்கு 3000 4000 கொடுத்தாலே அது லைக் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். பட் 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டே உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்கன்ற பொழுது தாராளமாக என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 டேக்கு மேலே சார்ஜ் வந்து நிற்கும். தென் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ஏறின்னு நினைக்கிறேன். தென் ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம இன்ஃபேக்ட் சொல்ல போனால் செல்ஃபீஸ்னால் வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணுறோம். செல்ஃபீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறையா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து சாம்சங்கில் இவ்வளோ தரதே வந்து பெருசுனா. பொதுவாக வந்து சாம்சங் சைடில் வந்து எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா பட்ஜெட்டில் தான் வந்து அவங்க ஃபோன் லான்ச் பண்ணுறா இருந்தாலே வந்து பண்ணுவாங்க. தென் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாம்சங் சைட்லேருந்து நிறையா அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாலுமே கொஞ்சம் கம்மியான ஸ்பெக்ஸில் தான் வந்து கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு இந்த இயர் எண்டில் உங்களுக்கு நல்லாவே கொடுக்குற அளவுக்கு வெறும் 10,000 செக்மெண்ட்லேயே உங்களுக்கு வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. தென் நான் வந்து இந்த 2 வேரியன்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு 2000 தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வேரி ஆகுது. பட் இதுலேயே நார்மலாக உங்களுக்கு வந்து A04 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13 MP வந்து கொடுக்குறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் பெட்டர் சாய்ஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2000 உங்களுக்கு வந்து அதிகமாகவே கொஞ்சம் சார்ஜ் பண்ணாலுமே 50 MP கேமரா வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தபிளாக தான் இருக்கும். இந்த 2 கேமராவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத நான் நார்மலாக லைவாகவே உங்களுக்கு வந்து பார்த்து டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஸோ கேமரா ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து எப்படி இருக்குன்னு இப்போ 2லையுமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பார்க்கும்போது இது என்ன தெரியுது அப்படின்னா A04e கூட வந்து உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்து நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் 2லையுமே வந்து உங்களுக்கு 5 MP கேமரா தான். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் டோன்லாம் வந்து ரிச்சாக தெரியுது. பட் இதுலேயே வந்து உங்களுக்கு A04 நார்மல் A04ல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லோயிஷான ஒரு டோன் இருக்குது. 2மே வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா 1080 பிரிண்ட் தான், 720 பிரிண்ட் இல்லை. ஸோ 2மே வந்து 1080 பிரிண்ட் தான். உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் ஓகே, ஓரளவு 2மே பரவாயில்ல. பட் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நார்மல் A04e தான் வந்து நல்லா இருக்குது.
கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல, டீசெண்டான ஒரு ரிச்னஸ் வந்து எடுத்துக்கிட்டு. தென் வந்து இந்த A04 நார்மல் A04 உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா FPS ரேட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன். என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து 1080 பிரிண்ட் 30 FPS தான். பட் இந்த A04 நார்மல் A04 வந்து உங்களுக்கு வந்து FPS ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு லேக் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்கும்போது தெரியும் இதில் நல்ல FPS சூப்பராக இருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப மட்டமாக இருக்குது. வாய்ஸே உங்களுக்கு வந்து தெரியல, ஐ மீன் வாய்ஸே வந்து உங்களுக்கு சிங்க் ஆகாத அளவுக்கு ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்குது. தென் உங்களுக்கு பேக் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நார்மல் A04 பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா வந்து நல்லா இருக்குது. ஆப்வியஸ்லி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பட் இதை வந்து நார்மலாக பேக் கேமராவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரிச்னஸ் வந்து இதில் இருக்குது. ஐ மீன் A04 நார்மல் A04 வந்து இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் எலோஷியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் நார்மல் A04 எடுத்துக்கிட்டிங்கன்னா. பட் இதில் வந்து நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் நல்லா டார்க்காக இருக்குது. ஸோ அப்படியே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. ஐ மீன் நார்மல் A04E பொறுத்த வரைக்கும். பட் நார்மல் A04ல வந்து உங்களுக்கு பேக் கேமரா நல்லா இருக்குது, ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து நல்லா இல்லை. FPS ரேட்டுமே உங்களுக்கு வந்து லேக் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ கேமரா கம்பேரிசன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நார்மலாக வந்து உங்களுக்கு எந்த ஃபோன் எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து ப்ராசஸர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு மொபைலை பொறுத்த வரைக்கும் நான் ஆப்வியஸ்லி நார்மலாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கேமரா மட்டும்தான், உங்களுக்கு ப்ரைமரி கேமராவோட MP சைஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகமாகவே தவிர்த்து வேறு ஒன்றுமே வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாம்சங் அவங்களோட ஓன் ப்ராசஸர் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்பீடாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நான் நார்மலாக வந்து என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற ஃபோன் மாதிரி இந்த ஃபோன் வந்து இல்லை. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாமே 10,000க்குலாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம் தான். இப்போ நார்மலாக அந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் வந்து அது அளவுக்கு ஐ மீன் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் கொண்டு வர மாட்டாங்க. கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற ஃபோன்ஸ்லாம் நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட்டாக தான் இருக்குது. பட் நான் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ரொம்ப அலசிலாம் வந்து ஆராயலை. லைக் கேமிங் ஸ்பீட்லாம் வந்து எப்படி இருக்குது, கேம் விளாடும் போதெல்லாம் FPS வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ்லாம் நான் வந்து பார்க்கல. பிகாஸ் இது வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நான் வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். தென் இந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இதை நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து இவங்க கிட்ட தான் இனிமேல் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. See you in another video. அது வரைக்கும் மனிதன் பாய் ஃப்ரம்